குட் மார்னிங் செல்வங்களே, உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஓகே, நாங்களும் உங்களுக்கு காலை வணக்கம் சொல்ல விரும்புகிறோம் என்று நீங்கள் நினைத்தாலே அதை நான் கவர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய காலை வணக்கத்துக்கு என்னுடைய நன்றி. ஓகே, அன்பு குழந்தைகளே, செல்வங்களே, என்னை பாருங்கள். தாத்தாவின் வாயில் நிறைய பற்களை காணும் ஓலை தாத்தா. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்குறேன். அதற்கு யார் சிறப்பான பதில் விடையை தருவீர்கள் என்று பார்க்கலாம். ஓகே, ஒரு கிணற்றில் நிறைய மீன்கள் இருக்குது. பல வகைப்பட்ட அந்த விதமான மீன்கள் இருக்கிறது. அங்கே சில மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த மீன்களை பார்க்க ஆசைப்படுகிறார்கள். கிணறு கிணறு வெளிப்புறத்தில் நிறைய இடம் இருக்குது. உட்காந்து இருக்கலாம், படுத்துருக்கலாம், விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு சூழல். அந்த மீன்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் எப்படி பார்ப்பது? கிணற்று, அந்த கிணறு ஓரத்தில் அந்த கிணற்றுக்கு கைப்பிடி கூட இல்லை. அந்த இடத்துல அந்த கிணற்றில் உள்ள மீன்களை நாம் எப்படி பார்ப்போம் பாதுகாப்பாக? சொல்லுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டேன். ஒரு சில மாணவர்கள் கிணத்துக்கிட்ட போயிட்டு எட்டி பார்க்குவேன் அப்படின்னு. சில மாணவர்கள் நான் அந்த கிணற்றுக்கு வெளிப்புறத்தில் படுத்துக்கொள்வேன். அப்படியே படுத்துக்கின்னு என்னுடைய தலையை மட்டும் கிணற்று கட்டை வைத்துக்கொண்டு உடல் பாகம் எல்லாம் கிணற்றுக்கு வெளிப்புறம் இருக்கும். என்னுடைய தலைபாகம் மட்டும் கிணற்றுக்கு இருக்கும். நான் அப்படி படுத்துக்கொண்டு மீன்களை பார்ப்பேன் அப்படி என்று சொன்னான். நான் நினைக்கிறேன் அது சிறப்பான பதில் என்று நினைக்கிறேன். பாருங்க, நம்ம அந்த கிணற்று கட்டை ரெண்டுக்குன்னு அப்படி பார்த்தா தவறி விழுந்துடலாம், வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நம்ம படுத்துக்குன்னு அந்த தலையை மட்டும் கிணத்துல விட்டுன்னு உள்ளேருந்து பார்த்தா உடல் பாகம் ஃபுல்லாக கிணத்துக்கு வெளியில் இருக்கும். தலை மட்டும் கிணத்து பாகத்தில் இருக்கும். அப்பொழுது நம்ம நீண்ட நேரம் அந்த மீன்களை ரசித்து கொண்டு இருக்கலாம். நாம் கிணற்றில் விழுவதற்கு வாய்ப்பு இல்லை, இல்லையா? சரிங்க, இந்த பதிலை சொன்ன பல மாணவர்களுக்கு தாத்தாவின் அன்பு பாராட்டுக்கள். ஓகே, வணக்கம்.